எல்லோருக்கும் எல்லாம் திராவிட மாடல் நாயகனுடைய 71ஆம் பிறந்த நாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் சொன்னால் சட்டமன்ற நிதிநிலையை பற்றி பல்வேறு கருத்துக்களை நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் பல்வேறு விளக்கங்களை எடுத்து சொன்னார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சட்டமன்ற இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை வாசிக்கின்ற போது நம்முடைய நிதித்துறை அமைச்சராக இருக்கின்ற மரியாதை தங்கத்தன்னரசு அவர்கள் வாசிக்கின்ற போது எவரும் குறை சொல்ல முடியாத ஒரு பட்ஜெட்டை தந்திருக்கின்ற இந்த பட்ஜெட் எல்லோரும் போற்றப்படுகின்ற பட்ஜெட்டாக விளங்கியது. ஏனென்று சொன்னால் தொடர்ந்து நாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தால் 2001 தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு நிதிநிலை அறிக்கைகளை பார்த்திருக்கின்றோம். ஏதாவது ஒரு குறை இருக்கும், எல்லா மக்களையும் சமஸ்தையாக கொண்டும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையிலே அந்த பட்ஜெட்டிலே அறிவித்த அறிவிப்பு என்பது அது மீனவர்களாக இருந்தாலும் விவசாயிகளாக இருந்தாலும் சரி, சாதாரண கூலி தொழிலாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் பயன்படுகின்ற வகையில் இந்த பட்ஜெட்டிலே தன்னுடைய அறிவிப்பிலே செய்த வரலாறை படைத்தார் என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொன்றாக சிந்தித்து ஒவ்வொரு மக்களையும் நேசிக்கின்ற தலைவராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து வருகின்றார் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதில் குறிப்பாக சொல்ல சொன்னால் குடிசை இல்லாத மாநிலமாக மாற்றுவேன் என்ற வகையிலே அதற்கான நிதிகளை ஒதுக்கி குடிசைகளை எல்லாம் வீடாக மாற்றுவேன் என்ற திட்டத்தை தந்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் நிதிநிலையை அறிக்கையை தந்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1லிருந்து 12 வரை படிக்கின்ற மாணவிகள் இன்னைக்கு கல்லூரிக்கு செல்கின்ற போது மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குகின்ற இந்த திட்டத்தை தந்தார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன சொன்னால் ஏழை அரசுடைய நிதி பெற்று கல்லூரி பள்ளி நடத்துகின்றவர்கள் 1லிருந்து 12 வரை படிக்கின்ற மாணவிகளுக்கு இன்னைக்கு கல்லூரி படிக்க செல்கின்ற போது 1000 ரூபாய் கொடுக்கின்றேன் என்று அறிவித்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த காலங்களிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். மதிய உணவு திட்டத்தை அன்றைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டமாக கொண்டு வந்தார்கள். அதற்கு பின் உத்தரப்பிரதேச தலைவர் கலைஞர் அவர்கள் முட்டைகளை வழங்கி உண்மையான சத்துணவு திட்டத்தை தந்தார்கள். ஆனால் நீண்ட சிந்தனையோடு நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தந்தவர்கள் என்னவென்று சொன்னால் காலையில பள்ளிக்கு வருகின்ற சிறார்கள் தன்னுடைய தாய் தந்தையர்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் என்ற வகையை பட்டினியோடு வந்து உட்கார்ந்து கொண்டு தவிக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் பல்வேறு இடங்களில் இருந்தது. அதையெல்லாம் போக்கின்ற வகையிலே 1லிருந்து 5 வரை படிக்கின்ற அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தந்தார்களே. இப்படி ஒரு திட்டம் என்று யாரும் சிந்தித்து பார்க்க முடியாது. இந்த பட்ஜெட்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? உதவி பெறுகிற பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுக்கும் இந்த காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தை நான் விரிவுபடுத்துகின்றேன் என்று தந்திருக்கின்றார் என்று சொன்னால் அவர்தான் முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் ஏழைகளை பற்றி சிந்திப்பார், பள்ளி மாணவர்களை பற்றி சிந்திப்பார், கல்லூரி மாணவர்களை பற்றி சிந்திப்பார். இப்படி பல்வேறு வகையை சிந்திக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்தார்கள். இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிறுபான்மை மக்களுக்கு எந்தவித பாதிப்பு வந்தாலும் ஒரு நாள் குரல் கொடுக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய தளபதி என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பாராளுமன்றத்திலே சிறுபான்மை மக்களுக்காக எதிரான சட்டங்களை பல்வேறு சட்டங்களை கொண்டு வருகின்ற போது அதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்தது மட்டுமல்ல, நம்முடைய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். ஆனால் எடப்பாடி இன்னைக்கு சிறுபான்மையினர் எனக்கு ஓட்டு போடுவார்கள் என்று அவர்கள் ஏமாந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டு சொல்கிறார்கள். அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் ஏதாவது போராட்டம் சொல்லி வெளியே பெறுவார். அந்த தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக திருட்ட பிடிச்சிடக்கூடாது, மோடி வந்து பிடிச்சிடக்கூடாது, அடிக்கிறவனே அடிக்கணும் நடத்துவேன் எடப்பாடி. அந்த எடப்பாடி இன்னைக்கு சொல்றாரு சிறுபான்மையினர் எனக்கு ஓட்டு போடுவாங்க. எப்படிவா ஓட்டு போடுவாங்க?
எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்தாய்? அவர்களுக்கு ஆதரவாக என்னைக்கு குரல் கொடுத்தாய்? ஓபிஎஸ் குரல் கொடுத்தாரா? யார் குரல் கொடுத்தார்? காஷ்மீர இன்னைக்கு காஷ்மீரை அதில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போது அன்றைக்கு பண்டித ஜவஹர்லால் அவர்கள் நேரு அவர்கள் கொடுத்த சட்டத்தை நீங்கள் மாற்றுவது தவறு என்று சொன்னவர் யார் என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சர் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் இன்னைக்கு மோடி அதிகாரத்தில் இருக்கின்றோம் என்ற வகையில் இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் வாயில் வந்ததெல்லாம் என்னென்ன பொய்களை சொல்ல வேண்டுமோ அத்தனை பொய்களையும் சொல்கின்ற வகையிலே இன்னைக்கு மோடி மஸ்தான்கள் இவன் என்னன்னா பிஜேபி என்னன்னா எங்களை என்ன செய்ய முடியுங்கிற கும்பல இருக்கான். இந்த 2 மாசம் அவங்களுக்கு 2 மாசம் மோடி கும்பலுக்கு இருக்கு. இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 39 பாராளுமன்ற தொகுதி பாண்டிச்சேரியோடு சேர்த்து 40 பாராளுமன்ற தொகுதியும் ஒரு தொகுதியோட ஜெயிக்க முடியாது என்ற நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் மக்கள் மன்றத்தில் இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு பீகார்ல அருமையான கூட்டணி அமைந்திருக்கின்றது. அங்க லல்லு அவர்கள் காங்கிரஸ் தேஷ்முக் அவருடைய மகன் இன்னைக்கு கூட்டணி அமைந்திருக்கின்றார். இன்னைக்கு கூட டிவியில பார்க்கும்போது அந்த கூட்டத்தை பார்க்கின்ற போது கண்டிப்பாக 100% பீகார்ல இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்ற நிலைக்கு உருவாகி இருக்கின்றது. மகாராஷ்டிரா இருக்கிட்டா அங்க சரத்பவார், தாக்கரே, அதுபோல காங்கிரஸ் இந்த 3ம் இந்த கூட்டணியை ஒழுங்கா அமைச்சிருக்காங்க. இவன் நினைத்தான், மோடி நினைத்தான் எல்லாம் இவங்க சண்டை போட்டு போயிடுவாங்க, நம்ம ஒண்ணு இல்லைங்க நினைத்தான். ஆனா இன்னைக்கு அந்த கூட்டணி அமைந்த பின்பு இன்னைக்கு மோடி என்ன பண்றதுங்கிறது தெரியாம இருக்காரு. டெல்லியில இருக்கின்ற கெஜ்ரிவால 8 தடவை அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. ஒரு முதலமைச்சர், எந்தவித சம்பவமும் இல்லாத ஒரு முதலமைச்சர், அவருக்கு 8 தடவை அமலாக்கத்துறை மூலம் நோட்டீஸ் அனுப்பி அவரை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மிரட்டுறாருன்னா எவ்வளவு நாள் நடக்காது. இந்த 2 மாசம் தான் உனக்கு கணக்கு. அந்த கணக்கு இந்த நோட்டீஸ் உனக்கு தீர்வு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட இன்னைக்கு குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னா எல்லா இடத்துலயும் கூட்டணி அமைஞ்சிட்டு மம்தா மட்டும் நான் தனியா நிக்கிறேன்னு சொல்றாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஆனா அங்கேயும் கூட்டணி அமைஞ்சிடும். அந்த வகையில பார்க்கின்ற போது ஏறக்குறைய 350 தொகுதி இந்த இந்தியா கூட்டணி என்பது வெல்லும். அன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் யாரை சுட்டிக்காட்டுகின்றாரோ அவர்தான் இந்தியாவுடைய பிரதமராக வர முடியும் என்ற வரலாறு உருவாகப் போகிறது. அந்த வகையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய காயல்மான் நகரம் எனக்கு போனதோட 18,000 ஓட்டு வித்தியாசம். 18,000 ஓட்டு நீங்க வித்தியாசத்தில் என்ன வெற்றி பெற செய்தீர்கள். இன்னைக்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற மரியாதைக்குரிய தலைவருடைய மகளாக தளபதியுடைய தங்கையாக இருக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி என்பவர்கள் கடந்த காலத்தில் வெற்றி பெற்றார்கள். இந்த தடவையும் அவர்கள் தான் வேட்பாளராக நிற்பார்கள் என்பதை எங்களுடைய இளைய தலைவராக இருக்கின்ற உதயநிதி அவர்கள் நேர்காணல் போதே சுட்டிக்காட்டிவிட்டார். உங்க தொகுதியில் நிற்கிறது யாரு தெரியுமா? உங்க தொகுதியில் நிற்கிறது யாரு தெரியுமா? கலைஞர் தான் நிற்கிறார் சொன்னார்னா அது யாருங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே தந்திருக்கின்றார் என்று சொன்னால் இன்னைக்கு எங்களுடைய பாராளுமன்றத்துக்கு இணையா எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் வேலை செய்திருக்க முடியாது. அவருடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய நிதியை எங்க கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா ஆஸ்பத்திரிக்கு கொடுத்திருப்பாங்க, பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு கொடுத்திருப்பாங்க, மீன் வளர்க்குடன் பின்னுவதற்கு கொடுத்திருப்பாங்க. எல்லா வகையிலும் மக்கள் பயன்படுகின்ற வகையிலே அந்த நிதியை தந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுத்து தமிழகத்தினுடைய உரிமை, இந்தியாவுடைய உரிமை, மாநிலத்தினுடைய உரிமையை சுட்டிக்காட்டக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் திகழ்ந்தார்கள். அவர்கள் இந்த மழை வெள்ளத்தில் அவங்க செயல்பட்ட மாதிரி எவராது நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன்னு சொன்னா நான் விட்டுட்டு போறோம்னா கீதாஜிவன் கூட்டிட்டு போயிடும். கீதாஜிவன் கூட்டிட்டு போற அவங்க தனியா இருந்துட்டு பார்க்க போவாங்க. பாராளுமன்ற உறுப்பினர் அன்னைக்கு உடல்நிலையே சரியில்லை,
ஆனாலும் மக்களை காக்க வேண்டும் என்ற வகையிலே தெரு தெருவாக ஒவ்வொரு ஊராக ஊருக்கு போக முடியவில்லை என்று சொன்னால் படகுல ஏறியாது போய் அந்த மக்களை பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்தான் பாராளுமன்ற உறுப்பினர். அந்த பாராளுமன்ற உறுப்பினரை ஏற்றிருக்கிறதுக்கு இன்னைக்கு எல்லாம் மிரள்றான், முடிக்கிறான். எவன் நின்னாலும் அது அதிமுக நின்றாலும் சரி, பிஜேபி நின்றாலும் சரி, டெபாசிட் போவது உறுதி. அதுக்கு உறுதியாக இருக்கலாம். எனக்கு 18,000 ஓட்டு வித்தியாசத்தை தந்தீங்க. வர இருக்கின்ற காலத்துல இன்னைக்கு காயமா நகரிலே சரியாக நீங்கள் வேலை செய்வீர்கள் என்று சொன்னால் 25,000 ஓட்டு இங்கே வித்தியாசம் வந்துடும். இங்கே வித்தியாசம் வந்துடும். சொல்றேன், புரிஞ்சா புரிஞ்சுக்கிறீங்க, தெரிஞ்சா தெரிஞ்சுக்கிறீங்க. இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் பல்வேறு அமைப்புகளில் இருக்கின்றார்கள். பல்வேறு அமைப்புகளில் இருந்தால் பல்வேறு சிந்தனைகளும் இருக்கின்றார்கள். உங்களுக்கெல்லாம் நான் உங்களுடைய பொறுப்பாளர்களை தொட்டு கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், இந்த ஆட்சி மோடி ஆட்சி மீண்டும் வரும் என்று சொன்னால் கட்சி மீறாது அத்தனை பேர் நாம் பாதிக்கப்படுவோம். அதை நன்றாக உணர்ந்து யாருக்கு ஓட்டு போட்டால் மோடியை வீழ்த்த முடியும் என்ற நிலைகளை நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்ற வகையில் உங்களை பொறுப்பாளர் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில் இன்னைக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காயல்மான் நகருக்கு இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கின்ற நிதி சாதாரண நிதி இல்ல. ரோடு போடுறதுக்கு முத்து தேடிட்டு இருக்காங்க. எங்க ரோடு இருக்கு, எங்க ரோடு இருக்கு. இன்னைக்கு ஆஸ்பத்திரி 7 மாடி கட்டடத்தில் ஆஸ்பத்திரி வரப்போகுது. இன்னைக்கு நீல கடற்கரைன்னு சொன்னாங்க, அதுக்கு வந்து வேண்டாங்கிற கோரிக்கை இந்த பகுதியில் இருக்குது. அது எந்த காலத்துக்கு கொண்டும் நீங்க வேண்டாங்கிற திட்டத்தை கண்டிப்பா வரவிட மாட்டோம். சட்டமன்ற உறுப்பினர் அந்த திட்டம் வராது. அது அமைச்சர்கிட்ட சொல்லி எங்க ஊருக்கு அதுக்கு சரியா வராது, காயப்பட்டதுக்கு அதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றோம். அதுபோல இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு பிரிந்தவர்களாம் இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். ஐக்கிய பேரவையாக அதுபோல அனைத்து ஜாதியினர் என்ற வகையில் பிரிந்திருந்தவர்களாம் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து நாம் எல்லாம் நண்பராக இருப்போம் என்ற நிலைகளை இன்னைக்கு உருவாகியிருக்கின்ற போது, காயல்மான நகரிலே எந்த கொம்பனும் தொட்டு பார்க்க முடியாத நிலை இன்னைக்கு உருவாகியிருக்கின்றது. அந்த வகையில் வர இருக்கின்ற தேர்தலில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு நீங்கள் அதிகமான வாக்கை தாருங்கள், அவருக்கு அதிகமான வெற்றியை தாருங்கள். டெல்லியிலே போய் அவர் அமர்கின்ற போது, இங்கே வருகின்ற போது நமக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ மத்திய அரசாங்கத்தின் மூலம் அத்தனை படிக்கிறோம். இந்த ரயில்வே பிளாட்பாரத்தை நம்ம உயர்ந்ததற்கு என்ன பாடுபடணும், எவ்வளவு கோரிக்கை வைக்கிறீங்க? அந்த ரயில்வே பிளாட்பாரத்தை போன ஒரு வாரத்தில் ரயில்வே பிளாட்பாரம் ஆட்டோமேட்டிக்கா வழங்கணும். இப்படி அத்தனை கையையும் செய்யக்கூடிய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு நீங்கள் என்னென்னும் ஆதரவு தர வேண்டும். தளபதியுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே இன்னைக்கு இளைய தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய இனிய சகோதரன் உதயநிதியுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே ஆதரவு தாருங்கள். உதயசூரியனுக்கு வாக்கை தாருங்கள், வெற்றியை தாருங்கள். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி அதிகமான உறுப்பினர்களோடு ஆட்சி அமைகிறது. நம்முடைய தளபதியார் சுட்டிக்காட்டுகிறாரோ அவர்தான் பிரதமர் பிரதமர் பிரதமர்.